இராமாயணத்திலே கும்பகர்ணனின் நிலை. கும்பகர்ணன் ஒரு நல்ல குணமுடையவன். அரக்க வம்சமாக இருந்தாலும் தர்மத்தை தவறாமல் இருக்க வேண்டும் என்று கோட்பாடுடையவன். அப்படிப்பட்ட கும்பகர்ணன் 6 மாதம் நித்திரையில் இருப்பான், 6 மாதம் நித்திரை இல்லாமல் இருப்பான் என்று சொல்வார்கள். ராமனோடு போர் செய்வதற்காக கும்பகர்ணனை எழுப்புகிறான். கும்பகர்ணன் எழுந்த பிறகு ராமனுடைய விஷயங்களையெல்லாம் தெரிந்து கொண்டு ராவணன் சபையிலே வந்து கும்பகர்ணன் ராவணனிடத்திலே கூறுகிறான், நீ செய்வது தவறு, அந்த தவற்றிற்கு ஒரு பரிகாரம் தேடு, அப்படி பரிகாரம் தேடி சீதையை ராமனிடத்திலே ஒப்படைத்து விடு அண்ணா என்று சொல்லுகிறான். ஆனால் அகங்காரத்திலே கண்மூடி கிடக்கும் அந்த ராவணன், நீ எனக்கு அறிவுரை சொல்லுகிறாயா? நான் சொல்லுகிறேன், நீ போய் போர் புரி. அண்ணன் இட்ட சொல்லை தலைமேல் கொண்டாலும் அவன் உண்ட உணவுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதற்காக ராமனை எதிர்த்து போர்க்களத்திற்கு வருகிறான். ராமனை எதிர்த்து போர்க்களத்திற்கு வந்து ராமனை பார்க்கிறான். அவனுக்கு போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் ராமனிடத்திலே முறையிடுகிறான், ராமா, இது உனக்கு நிகரில்லை, நீ திரும்பி போய்விடு என்று கூறுகிறான். ஆனால் ராமனோ, நீ போர் புரிய வந்தவன்தானே, ராவணனுடைய தம்பிதானே, நீ என்னை எதிர்த்து போரிடு. அந்த வார்த்தையை கேட்டவுடனே மனமில்லாமல் போர் செய்ய துவங்குகிறான் கும்பகர்ணன். அப்படி போர் செய்கின்ற பொழுது கும்பகர்ணனுடைய பராக்கிரமத்தை பார்த்து ராமன் வியக்கிறான். அந்த வியக்குதலிலே அப்பொழுது ராமன் சொல்லுகிறான், கும்பகர்ணா, நீ இங்கிருந்து போய்விடு, உன்னை கொல்லாமல் விட்டு விடுகிறேன். ராமன் சொல்வதை இவன் கேட்கவில்லை. நான் உண்ட சோற்றிற்கு நன்றிக்கடன் பட்டவன், ஆகவே வெற்றி பெறுவேன் அல்லது வீழ்ந்து மடிவேன் என்ற ஒரே ஒரு சொல்லை சொல்லி ராமனை எதிர்க்கிறான். ராமனுடைய ஒவ்வொரு பாணமும் கும்பகர்ணனை அசைத்து பார்த்தாலும் கொல்ல முடிவதில்லை. தொடர்ந்து போரிடுகிறார்கள். அப்பொழுது பார்க்கிறான் ராமன், முதலிலே கைகளை துண்டிக்கிறான். கைகளை துண்டித்தாலும் அவனுடைய வீரம் அடங்கவில்லை. கால்களை துண்டிக்கிறான். கையும் காலும் இழந்தவன் அங்கே என்ன போரிடுவான்? அப்பொழுது நினைக்கிறான், ராமா, எனக்கு கையிருந்த பொழுது உன்னை நான் வணங்கவில்லை, கால் இருந்த பொழுது நான் மண்டியிட்டு தொழவில்லை. ஆனால் இப்பொழுது என் கைகளும் இழந்துவிட்டது, கால்களும் போய்விட்டன. இப்பொழுது நான் எவ்வாறு உன்னை மண்டியிட்டு தொழுவேன்? என்னை ஏற்றுக்கொள் ராமா என்று சொல்லுகிறான். உடனே ராமர் கும்பகர்ணனுக்கு மோட்சம் அளிக்கிறார். அந்த ஒரு இடத்திலே பகைவனானாலும் கருணை செய்வது இறைவன் என்ற ஒரு கருத்தும், நம்மை எதிர்த்து நிற்பவன் இறைவனே ஆனாலும் தான் பட்ட கடமைக்கு போரிட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அங்கே நிலவுகிறது. இந்த கடன்பட்டவன் என்ற ஒரு வார்த்தைக்காக கும்பகர்ணன் தன் உயிரை துறக்கிறான். பக்திமான் ஏன் அவன் உயிரை துறந்தான்? சேர்ந்த இடம் சரியில்லை. சரியில்லாத பொழுது கடைசியாக எஞ்சுவது உயிர் துறப்பதே. இது சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா? எல்லாம் இன்பமயம். சிந்திப்போம், எண்ணி பார்ப்போம், எல்லாம் இன்பமயம்.